பியூட்டி பார்லருக்குலாம் போகாம வீட்டில் இருந்தபடியே இயற்கையான முறையில நிரந்தரமாக முகத்துல இருக்கக்கூடிய முடி, உதட்டுக்கு மேல இருக்கக்கூடிய முடி, கை கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த வேண்டாத முடிகளை நீக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல ஒரு சாஸ்பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தாராளமா பயன்படுத்தலாம். மஞ்சள் பொடி வந்து மேக்சிமம் கஸ்தூரி மஞ்சள் பொடி பயன்படுத்துங்க. கலந்து விட்டுங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது நம்ம உடம்புல தடவினதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா எரியற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க கஸ்தூரி மஞ்சள் பொடி பயன்படுத்தினீங்கன்னா அந்த எரிச்சல் தன்மை உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம கஸ்தூரி மஞ்சள் பொடியை நம்ம முகத்துக்கு தடவும் போது முகத்துல இருக்கக்கூடிய இந்த கரும்புலிகள் தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்னும் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தாவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதுல கார்ன்ஃபிளவர் பவுடர், அதாவது சோள மாவு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சோள மாவு இல்ல அப்படின்னா அதற்கு பதிலா நீங்க கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம். அதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. அதுக்கு அடுத்ததா நார்மல் பச்சை தண்ணீர் சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க. இப்ப கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததா இதுவும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு கொதிச்சு. இப்ப இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த சோள மாவு கார்ன்ஃபிளவர் வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கா மாறி வரும். இது நீங்க சோள மாவு பயன்படுத்தினால்தான் தான் திக்கா மாறும் கிடையாது. நீங்க கோதுமை மாவு பயன்படுத்தினாலும் நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு அழகா வரும். நீங்க கேட்கலாம், நேரடியாவே அந்த சோள மாவு வந்து அப்படியே கொதிக்கிற தண்ணியில போட்டக்கூடாதுன்னா, அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டி கட்டி ஆயிடும். உங்களுக்கு நல்ல ஒரு கிரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு பவுல்ல தனியா கரைச்சிட்டு பயன்படுத்துங்க. இப்ப பாருங்க நல்லா திக்கா மாறி வந்துருச்சு. இதை இப்ப நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். சூடா இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஆறட்டும். அதாவது ஆற ஆற நல்ல திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாத முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா தடவிட்டு, அதாவது தடவும் போது முடியோட அந்த மேல் நோக்குன மாதிரி இப்படி தடவணும். உங்களுக்கு எங்கெல்லாம் வேண்டாத முடிகள் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா நல்லா தடவிடுங்க. தடவி விட்டுட்டு ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது காய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, நேரடியா அப்படியே தேய்க்காம இந்த மாதிரி நல்லா அழுத்தி ரொட்டேட் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த முடிகள் எல்லாம் படிப்படியா கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு. நீங்க உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த முடி வளர்ச்சி இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு 7 நாள் இல்ல 10 நாள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அங்க வந்து அந்த முடிகள் எல்லாமே வந்து கொட்டிடும். வேண்டாத முடிகள் மேற்கொண்டும் முடிகள் வந்து வளராது. ரொம்ப ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான் இது. அப்புறம் நார்மலாவே கஸ்தூரி மஞ்சள் வந்து ரெகுலரா நம்ம குளிக்கும் போது பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தும் போது அந்த மஞ்சள் கலரை உங்க ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்காது. அதே சமயத்துல, அதாவது அந்த மஞ்சளை வந்து ஸ்கின்ல வந்து ஒட்ட வைக்காம இருக்கும். அதே சமயத்துல அதுக்குண்டான மருத்துவ குணத்தையும் அள்ளி தரும். உங்களுக்கு அந்த முடிகள் வேண்டாத முடிகள் எல்லாமே வந்து கொட்டிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ஷேவ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா முடியோட திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த டிப்ஸை வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 நாளைக்காச்சும் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது தான் நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்க அப்ளை பண்ணி அது மாதிரி பண்ண முடிச்ச பிறகு வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் கிரீம் இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை ட்ரை பண்ணா போதும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. Thank you.